வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியாரையும், ஆண்கள் திணிக்கின்ற நியதிகளை எல்லாம் மீறாமல், ஆண்கள் திணிக்கின்ற நியதிகளை எல்லாம் மீறாமல் பெண்களுக்கு விடுதலை இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும், பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை, பெண் விடுதலை இல்லை என்றால் சாத்தியமில்லை, பெண் விடுதலை இல்லை என்றால் பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை சாத்தியமில்லை என்று சொன்ன லெனினையும், விடுதலையின் பாதையில் நம்மை பல நூற்றாண்டுகளாக கரம் பிடித்து அழைத்து சென்ற முற்போக்கு சிந்தனை உள்ள பல்வேறு தோழர்களையும் நினைவு கூர்ந்து, பெண்கள், ஃபெமினிசம், பெண் விடுதலை கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட். நீங்க மார்க்சியத்தை புரிஞ்சுக்கலாம் ஈஸியா, லெனினியத்தை புரிஞ்சுக்கலாம், அம்பேத்கரியத்தை புரிந்து கொள்ளலாம், பெரியாரியத்தை புரிந்து கொள்ளலாம், தலித்தியத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்ன சிக்கல் இருக்குன்னா, பெண்ணியத்துல நாம ஒரு அதிகார வர்க்கத்தினால் வளர்க்கப்பட்ட சிந்தனையோடு பழக்கப்பட்டவர்கள் என்பதால் நாம் அவ்வளவு எளிமையா பெண்களை புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பிரச்சனை, ஆனா தீர்வு வேறு. இதுதான் யதார்த்தமான விஷயம். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ஒன்று சொல்றேனே, ஒரு பெண் தனிப்பெண், என்னை போலவோ அல்லது தோழரை போலவோ தனிப்பெண் ஒரு குழந்தையோடு இருக்கிறார். அவளுக்கு திருமணம் ஆகல, கணவர் இல்லாம தனியா இருக்கா. ஒரு ஆணும் அதை போலவே இருக்கிறார், அவருக்கும் துணைவி இல்லை, இணையர் இல்லை, கையில ஒரு குழந்தையோட இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனையா? ஒரே பிரச்சனை தானே. ரெண்டு பேரும் குழந்தையோட தனியா இருக்காங்க, அவ்வளவுதானே. ஆனா தீர்வு என்னவா இருக்கும்? ஆம்பளை பிள்ளைகிட்ட போவாங்க, ராசா இந்த பிள்ளை மூஞ்சியை பாரு, தாயில்லாத பிள்ளைய எப்படி கஷ்டப்படும், இதுக்கு ஒரு அம்மா வேணாமா சாமி, இந்த பிள்ளைக்காவது ஒரு கல்யாணம் பண்ணு சாமி. யாருக்கிட்ட? ஆம்பளை கிட்ட. அப்படியே பொம்பளை கிட்ட வருவாங்க, ஏமா ஏதோ நடந்தது நடந்து போச்சு, விடுமா, நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கெல்லாம் உன் கூடயே இருப்போமா, இந்த பிள்ளைய வளர்த்து காட்டுமா, அப்பதான் இந்த ஊரு. இல்லை, எனக்கு புரியவே இல்லை. ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒரே பிரச்சனை தான், ஆனா முடிவுகள் வேறாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பெண்கள், அவர்கள் ஆண்கள். ஆண்கள் சமூகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். இதுல ஆண்கள் சொல்றது தனிப்பட்ட ஆண்களை கிடையாது. அதை நம்ம தோழர்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஆணையும் தனிப்பட்ட முறையில நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பாவம், அவங்க என்ன வானத்துல இருந்து குதிச்சாங்களா, இல்ல நிலாவில இருந்து குதிச்சாங்களா, செவ்வாய் கிரகத்துல இருந்து குதிச்சாங்களா? இதே சனாதன சமூகத்தில் தானே வளர்க்கப்பட்டார்கள். அவங்க மூலையிலே நம்ம மூலையில இருக்கோம், ஒரு ஓரமா இருக்கும். எப்ப அது போகும் தெரியுமா? பெரியாரை போல தன்னைத்தானே செதுக்கி 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 மனிதனாக மாறுகிறவர்கள் அந்த சூழல்ல இருந்து வெளியே வருவாங்க. பெண்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ரெண்டு தான் பிரச்சனையான்னு கேட்கக்கூடாது, ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று கருத்தியல் ரீதியான சுரண்டல் ஒன்று நடக்கும், பாலியல் ரீதியான சுரண்டல் ஒன்று நடக்கும். இந்த கருத்தியல் ரீதியான சுரண்டல்னா என்ன? யார் நல்ல பெண்கள் சொல்லுங்களே கொஞ்சம். யார் சிறந்த பெண்ணு? யார் ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னா யாரா இருக்கும்? நல்ல கீழ்படிஞ்சு இருக்கிற பிள்ளை, கச்ச கச்ச கச்சன்னு இந்த காகி சட்டை போட்டுட்டு ஆட்டோ ஓட்டுற பிள்ளைங்கலாம் நோ. அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்கங்க, அவங்க எப்படி கீழ்படிவாங்க? நோ. அப்புறம் எப்படி இருக்கணும்? நல்லா குத்து வழக்கு மாதிரி சேலையை கிளையை கட்டி தலை நிறையா பூவை வச்சு, இங்கே ஒரு பொட்டு அங்கே ஒரு பொட்டு வச்சு, அப்படியே கோயிலுக்கு ஒரு கூடையை தூக்கிட்டு போனா இந்த மகாலட்சுமி போகுது பாருங்க. நீங்கள் எத்தனை இடத்துல மகாலட்சுமியை பார்த்தாங்க நமக்கு தெரியாது. இந்த மகாலட்சுமி போகுது பாருங்க, இது மாதிரி இருக்கணும் முடியாது. பிள்ளை சுந்தரவல்லியை பாரு, மண்டையை பரட்டி விட்டுக்கிட்டு நம்மள அப்படிதான். அது வாட்டுக்கு செருப்பை தூக்கி போட்டு ரோட்ல நின்றுக்கிட்டு ரோட்டை மறிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? பொம்பளை மாதிரியா இருக்கு அது நம்மள. புரியுதுங்களா? அப்ப குத்து வழக்குனா யாரா எப்படி இருக்கணும்? அழகா, அடக்கமா, மென்மையா, சிரிச்ச முகமா, எல்லாம் சொன்னாலும் கேட்டுட்டு அந்த முகத்துல கருணை வடிய வடிய உட்காந்துருக்கணும். எந்த முகத்துல? இந்த பொம்பளைங்க முகத்துல கருணை வடியணுமா?
இல்லை, எனக்கு புரியவே இல்லை. இதுதான் கருத்தியல் ரீதியான சுரண்டல். 2 சுரண்டல் சுரண்டல, ஒன்னு பாலியல் சுரண்டல், இன்னொன்னு கருத்தியல் சுரண்டல். இந்த பாலியல் சுரண்டல் நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளை பார்ப்பாங்க, நம்ம கிட்ட ஆபாசமா நடக்க ட்ரை பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ஆபாசமா படம் காட்டிட்டு இருப்பான், அல்லது நம்ம தொட ட்ரை பண்ணுவான், நமக்கு தெரிஞ்சிடும். கை இருக்காதடி, ஒழுங்கா ஓரமா போ அப்படின்னு சொல்லிடுவோம் பாலியல் சுரண்டல்ல. ஆனா இந்த கருத்தியல் சுரண்டல் இருக்குல்ல, நமக்கே தெரியாது. தெரியாம நம்ம மூளைக்குள்ள விதைப்பதற்கு பேர் தான் கருத்தியல் சுரண்டல். இந்த கருத்தியல் சுரண்டல் தான் காலம் காலமாக பெண்களை அடிமையாக வைப்பதற்கான மிகப்பெரிய கருவியாவே இருந்திருக்கு. தலையை விரிச்சு போட்டா குடும்பத்துக்கு ஆகுமா? ஏதாவது ரிசர்ச் இருக்கா? தலையை விரிச்சு போட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு ஒரு ரிசர்ச்சும் கிடையாது. அது எங்க அப்பத்தான் வாட்டிக்கு சொல்லி விட்டு போனது. படியில உட்காருவாங்களா? படியில உட்காந்துன்னா மூதேவிதமா வருவோம் அப்படின்வாங்க. இந்த ஆட்டு உரல்ல, அந்த அம்மி உரல் எல்லாம் உட்கார விட மாட்டாங்க. அது உட்காந்து பேச நல்லா இருக்கும், தின்ன இருக்கும், பக்கத்துல ஆட்டுகள் இருக்கும், அதுல உட்காந்துக்கிட்டா நல்ல குழியா இருக்கும், அதுல ஜம்முன்னு உட்காந்துட்டு பேசலாம். ஆனா உட்கார விட மாட்டாங்க. ஆட்டுக்கல்ல போய் உட்காருவாங்களா மனுஷன்? விளங்காதுமா வீடு. அப்புறம் ரோட்ல நின்றுக்கிட்டு நம்ம சிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க, நம்ம மாமச்சனிங்க போதுங்க, எங்க ஊர்ல எல்லாம் மாமச்சனிங்க நல்லா கேலி பண்ணுவான். மாமச்சனிங்க போது ஏய் மாமா அப்படின்னு கேட்டு, நான் அப்படிலாம் பயங்கரமா கேலி பண்ண ஊர் தான். இப்பதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க நம்மளுங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆய் அப்படின்னு. யாரோ பார்த்து நம்ம சிரிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரோ சித்தியோ சித்தப்பாவோ யாரோ பார்த்து சிரிக்கிறோம். என்னக்கா செமையா இருக்கு, மாமா வாங்கி கொடுத்த சேலையா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறோம். அந்த அக்காவும் வைக்க வேண்டாம், ஆமாடின்னு போகுதுன்னு வச்சுக்க. என்ன ரோட்ல நின்றுட்டு இப்படி சத்தமா பேசுறவ, கக்க பண்ண சிரிக்கிற கேட்குறாங்களா இல்லையா? அப்ப நீ சிரிக்கிறது எந்த இடத்துல சிரிக்கணும், என்ன மாதிரியான ஆடை கொடுத்துன்னு தோழ சொன்னதான், என்ன மாதிரியா நீ உன்னை வெளியே காட்டிக்கணும், உன்னுடைய பண்பாடும் குணமும் எப்படி இருக்க வேண்டும். இதெல்லாம் பெரியார் சொன்னாரு. அதுல இந்த மகளிர் சுய உதவி குழு வந்துருச்சுல, இந்த மொத்தமா ஆட்டோ சங்கம் வச்சிருக்காங்கல்ல, இவங்க வீட்டுக்காரங்களாம் மந்தையில் உட்காந்து என்ன பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? மாப்பிள்ள முதலே வச்சு தோப்பா மாப்பிள்ள, அந்த வடிவேல கைலிய சுத்தி விட்டு அடிக்க தெரியுமா நம்ம அக்கா கோவை சொல்லலாம், அது மாதிரி சுத்தி விட்டு அடிப்பா மாப்பிள்ள. இப்பெல்லாம் சங்கமா வேற சேர்ந்துருக்காங்களா மாப்பிள்ள, சாதாரணமா இருக்கணும் இல்லைன்னா போட்டுருவாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும். சும்மா இருக்கிற பெண்கள்ட்ட எல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனா சோழிய பார்த்துக்கிட்டு சாசு சம்பாதிச்சுக்கிட்டு ஜம்முன்னு வந்து நிக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட பயம் இருக்கும். அப்ப கருத்தியலாக தொடர்ந்து நம்மை சுரண்டி கொண்டே ஒரு கூட்டம் இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லவா, நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, எதிர்பார்த்திருப்பீங்க. எங்க பக்கத்து வீட்டுல லட்சுமி அக்கான்னு இருக்கு, ரொம்ப வருஷமா எங்க கூட பக்கத்துல இருக்காங்க, அக்கா தங்கச்சியும் நாங்க பழகிருக்கோம். புதுசா வீடு கட்டினோடனே அதுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு பெரிய போர்டை வச்சு விட்டாங்க, லட்சுமி இல்லம்னு. உடனே நான் ஊர்ல இருந்து இங்க மெட்ராஸ் வந்து போறேன்க்கா, இந்தக்கா மாமா 1000 ரூபா வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காரு, ஓம் பேர வர போட்டிருக்காரு. மோடி உங்க மாமா என்னை தாங்குதாங்கன்னு தாங்குறாருடி. உள்ளங்கையில வச்சு தாங்குவாருன்னா பாரு, கடைக்கு கூட போக விட மாட்டாருடி, அப்படி வச்சிருக்காரு நீ. அப்ப நீ ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்க, கடகணி கூட போகாம 4 மனுஷங்களை பார்க்காம நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்னத்தக்கா பண்ண போற? சரி, இந்த போர்டு இருக்குல்ல, லட்சுமி இல்லம், வீடு உன் பேர்ல இருக்காரு. ஆமாக்கா வீடு பத்திரம் யார் பேர்லக்கா இருக்கு? அது உங்க மாமா பேர்ல தாண்டி இருக்கு. வீட்டோடைய போர்டு யார் பேர்ல இருக்கும்? அது பூரா விஜயலட்சுமி, சுந்தரவள்ளி, பாத்திமா எல்லார் பேர்லயும் இருக்கும், தாயாரம்மா எல்லார் பேர்லயும் இருக்கும் வீட்டோடைய பேர், நேம் போர்டு. ஆனா பத்திரம் எங்க இருக்கும்? இது நான் சாதாரணமா விளையாட்டு சொல்லுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களினுடைய சொத்து வெறும் 1.6% தான். 2% கூட பெண்களுக்கு சொத்து இல்லை. அப்ப சொத்து இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு என்ன மாதிரி இருக்கும்? பொருளாதார தன்னிறைவு எந்த மாதிரி இருக்கும்? அப்ப இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பெண் சொத்தற்றவளாக, பொருளாதாரமற்றவர்களாக, திரட்டப்படாத தொழில்கள்ல இருக்கிறவளாக கட்டாயப்படுத்தப்படுகிறாள். பாக்குறான். நீங்க நினைப்பீங்க உடல் உழைப்பு தொழில தான் சம்பளம் கம்மியா இருக்கு ஆண்களை விட. ஐடிக்கெல்லாம் போயிட்டோம்னா அள்ளி கொட்டுவாங்க. ஐடில ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இடைவேளை இருக்கு 24% இடைவேளை. ஒரு ஆண் ஐடி ஊழியரை விட பெண்ணுக்கு 24% சம்பளம் குறைச்சு. என்ன நம்ம அந்த ஊர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், பெண் விடுதலை பெண் விடுதலை பெண் விடுதலைன்னு ஒரு விஷயத்த பேசணுங்க. இப்ப கருத்தியல் ரீதி அப்படின்றது ஏன் டேஞ்சர்ன்றா, உங்களுக்கு ஒரு வழியில வராது, பல வழிகள்ல மூளையில ஏற்றப்படும். பாட புத்தகங்கள் வழியாக உங்க மூளையில ஏற்றும்.
அறநெறி கருத்துக்கள் என்ற போர்வையில உங்க மூளையில ஏத்துவாங்க. இது ஆண்களுக்கும் சேர்த்துதான், ஆண்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன், மூளையில ஏத்துவாங்க. அதே போல கதைகள், கட்டுரைகள், சினிமாக்கள், நாடகங்கள் எல்லாத்திலையும் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலம் காலமா எந்த கருத்தை சொல்லி பெண்களை அடிமைப்படுத்தினார்களோ அந்த கருத்தை உங்கள் மூளையில் அவர்கள் திணித்துக் கொண்டே இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அது டேஞ்சர்ன்ற. எல்லாம் சினிமா பாப்பீங்களா? சினிமா பாப்பீங்களா? என்னையே முறைச்சு பார்க்குறாங்கன்னு தெரியல. எல்லாமே ஃபோன்லேயே வந்துடுது மேடம். வந்துடுது. தேட்டருக்கு போக மாட்டீங்க. எம்புரான்னு ஒரு படம் வந்திருக்கான், சீக்கிரமா போய் நாளைக்கே பார்த்து முடிச்சிருங்க. அதை நிறைய சீனை கட் பண்ண போறாங்க. எம்புரான் படம். ஏன் அப்படின்னா நம்ம ஜிக்கு பிடிக்கலன்னா 56க்கு பிடிக்கலன்னா அப்படித்தான் முடிச்சு விட்ருவாங்க. அதனால ஜிக்கு பிடிக்காதனால வெட்ட போறாங்களாம். அதனால முடிஞ்சவங்க நாளைக்கே போய் அந்த படத்தை பார்த்து விட்டுருங்க, சரிங்களா? அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த கலாச்சாரத்தை, இந்த அறிவை தன் மண்டைக்குள்ள மீண்டும் மீண்டும் கருத்தையெல்லாம் திணிக்கிறான். சினிமா படம்னு சொன்னேன், ஒரு பாட்டுல கூட திணிப்பான். அந்த காலத்துல 80கள்ல ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? கம்பன் ஏமாந்தா. கம்பன் ஏமாறல, நாங்க தான் ஏமாந்தோம். இந்த பாட்டை வேற நாங்க வீட்டுல வேற பாடிட்டு இருந்திருப்போம். அது 80. அதுக்கு அப்புறம் வந்தாவே பாருங்க, இப்ப எல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா இருக்காங்க. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. இது படிச்சு கிழிக்கிறது நமக்கு தெரியாதா? நல்லா வாத்தியார 9 வருஷம் இருந்திருக்கேன். அவன் மட்டும் ஃபெயிலா போவான். நான் அவளை பாஸ் ஆக்குறதுக்கு உட்காந்து மத்தியானம் டியூஷன் மாதிரி எடுத்திருக்கேன் காலேஜில். அதில் தமிழில் மாடசாமியை மடசாமின்னு எழுதுனாலாம் உண்டு. எங்கிட்டோ பிடிச்சி எழுத வச்சு படிக்க வச்சு மனப்பான்மை எங்கிட்டோ தேத்தி போகடா அப்படின்னு தள்ளி விட்டுருக்கோம். அவர் கேட்கிறாரு, உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓன் சமையல் கட்டு ஒன்னது. என்ன தின்றவங்களுக்கெல்லாம் சமையல் கட்டு உப்பாதா? சமையல் கட்டு பொம்பளை எழுக்குதுங்க. உன் சமையல் அறை அப்ப ஓயறதியா? நீ படிக்கும் வரையில் நான் கண்களா புத்தகமா. அவர் படிச்சுக்கிட்டே இருப்பாராம், அரியரே வைக்க மாட்டாரு. நம்ம சோறாக்கி சட்டி சுரண்டிக்கிட்டே இருப்போம் காலங்காலமா. நீங்க படிச்ச போயோ அதே பாடம் தாங்க. அம்மா சோறாக்குவா, தம்பி வந்து விளையாடுவான், தங்கச்சி வீடை கூட்டுவா, அப்பா ஈஸ்டர்ல மல்லாங்க படிச்சுட்டு பேப்பர் படிப்பாரு, இதே தாங்க. ஆனா தமிழ் திராவிட இயக்கம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ல மாத்துச்சுங்க. என்னன்னு சொல்லவா? நம்ம ஐயா திரைப்படம், பழைய திரைப்படம், அந்த புரட்சிகரமான நகைச்சுவைக்கான ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்தார்ல யாரு? என்எஸ்கே. கரெக்டா? என்எஸ்கே ஒரு காட்சியில, ஒரு நகைச்சுவை காட்சியில மதுரம் அம்மா கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு பாரு, வீடு தொடச்சுக்குப்பாரு. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பார்க்கும்போது அது ஒரு காட்சியா நகர்ந்து போயிருவீங்க. ஆனா என்எஸ்கே திட்டமிட்டேன்னா அவரு கருப்பு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன்றதுனால என்எஸ்கே தன்னுடைய காட்சியில பெண் கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்ச மாதிரி இன்னைக்கு ஜெய்பீம்ல போட்டானே சந்தோஷப்பட்டு கை தட்டோம்ல, அன்னைக்கு போட்டான். உங்களை படிக்கட்டியா? கால் மேல கால் போட்டு படிக்கட்டும், அதான அரசியல் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. தமிழ் சினிமாக்களின் மூலமாக இன்றைக்கு மீண்டும் மீண்டும் பழமைவாதத்தை, சனாதனத்தை, அறிவற்ற தன்மையை திரும்ப திரும்ப பெண்களுடைய மூளையிலே ஒரு பக்கம் திணிக்கிறாங்க. வீட்டுல பாட்டி உட்காந்துட்டு ஒரு பக்கம் திணிக்கும், டிவியில சீரியல் போட்டுருவான். மாமனார் ஏன் அது பொம்பளை எல்லாம் அழுகிற சீரியல் நிறைய இருக்குல்ல, அப்படியே கூடி கூடி அழுது கிடக்குங்க. 4 பேர் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதுன்னு சும்மா சொல்றேன். கூடி கூடி அழுதுட்டு கிடங்க. அன்னைக்கு ஒரு சீரியல் பார்த்தேன், ஒரு ஆம்பளை மாடியில் நின்று அழுதுட்டு இருந்தாரு. அப்பாடா, எத்தனை வருஷத்துக்கு நம்மளே அழுதுகிட்டு இருப்போம், ஆம்பளைங்களும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்ப ஆண்களும் அழுக ஆரம்பிச்சு. இந்த சீரியல்லாம் இந்த சமூகத்துல புறையோடி போயிருக்கிற அழுக்குகளை, நீக்கப்பட வேண்டிய சனாதன அவியல்களை, குப்பைகளை மீண்டும் மீண்டும் சமைத்துக் கொண்டிருக்கு. இதெல்லாம் தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு? பாடத்திட்டங்கள்ல இந்த அறிவே காட்டுத்தனத்தை தூக்கணும்.
பாடத்திட்டத்தை செழுமைப்படுத்தணும். பெண்களை மதிக்கிற ஆண்களை பெண்கள் மதிக்கணும், பெண்களை ஆண்கள் மதிக்கணும். ஒரு சமத்துவமான சமூகத்தை நேசிக்கிற ஒன்றாக அதை மாற்ற வேண்டும். பாடத்திட்டத்தை மாத்து, குடும்ப அமைப்பை மாத்து. என்னெல்லாம் சொல்றாங்க. நம்ம ஊர்ல 5 வயசு குழந்தை இருக்கும், இந்த மரத்துல ஏறி விளையாண்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பேய் வரும் போகாத, ஏறிடுச்சு விளையாண்டுட்டு இருக்கு. நம்ம கீழே இருந்து என்ன சொல்லுவோம்? கழுத இறங்கு. மேல இருந்து விழுந்தேன்னா கை கால் உடைஞ்சு போயிடும். கை கால் உடைஞ்சா அதேதான். 5 வயசு பிள்ளை யாரு கல்யாணம் பண்ணணும்? இப்பயும் இருக்கு. இப்பயும் இந்தியாவில் குழந்தைகள் திருமணம் அதிகமான சதவீதத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஆண்டு புள்ளி வரும். 14 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க திருமணம் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம ஏதோ பாலிய விவாகம் பாரதியார் காலத்திலயோ ஏதோ கண்ணதாசன் காலத்திலயோ ஏதோ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு. 16 வயசு குழந்தைய கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போறான். 30 வயசு பையன். அந்த குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. அந்த காணொளி சமூகத்தவே மனசாட்சியை ஒழிக்கிருச்சு. அப்ப ஞாபகம் வைங்க, மீண்டும் மீண்டும் மூளைக்குள்ள திணிச்சுட்டே இருப்பான். நீ ஒன்னும் படிக்க வேணாம், பெண்ணு 14 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு போ, நீ அழகா இருக்கணும், உடம்பு சின்னதா இருக்கணும். அது அரிசி முட்டை மாதிரி இருக்கும். மாப்பிள்ளை வர்ற மாப்பிள்ளை ஸ்ரேயா மாதிரி சிம்முன்னு இருக்கணும், அல்லதுன்னா தோழர் மாதிரி. அவங்க பக்கத்துல எல்லாம் நின்னா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா தின்னுக்கிட்டே தெரியும் போல இருக்கு. அவங்க அப்படி ஒல்லியா இருக்கிறாங்க. பெண்கள் அழகா இருக்கணும், என்ன ஒல்லியா இருக்கணும். இது யார் கண்டுபிடிச்சது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 0 சைஸ்ன்னுட்டானுங்க. 0 சைஸ்னா என்ன தெரியுங்களா? இடுப்பு. அந்த காலத்துல நீங்க சினிமால பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த டிராயிங்ல பார்த்துருப்பீங்களா? பழைய ராஜா படத்துல அப்படி ஒல்லியா இடுப்பு வச்சு அப்படி ராணிங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா? நாங்களே நடக்க மாட்டாப்புல நடந்துக்கிட்டு கிடக்கிறோம். நாங்க போய் என்னைக்கு 0 சைஸ் எல்லாம் வைக்கிறது? இந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு வருது? இப்படி கிளப்பி விட்டுறது, புரியுதுங்களா? அப்படி கிளப்பி விட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்க உடம்பு அப்படி ஸ்லிம்மா இருக்கணும்ப்பா, அப்படி அழகா இருக்கணுமா. நாங்க என்ன சூர்யாவா எதிர்பார்க்கிறோம்? ஏதோ அரிசி மூட்டையோ புளி மூட்டையோ கட்ட போகுது, சரி வரட்டும் தானே உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் என்ன எங்களை மட்டும் சிம்ரன் மாதிரி சரி போயா அப்படின்றது. இந்த திரும்ப திரும்ப இதெல்லாம் மூளைக்குள்ள திணிக்கிறது. அப்ப திரும்ப திரும்ப இந்த சமூகம் கருத்தியலாக பெண்களை சுரண்டுவதற்கான ஒரு டீச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு பாடத்தை கற்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதை உடைச்சு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். நீங்க ஆண்களாக இருந்தா உங்களுக்கு புரியாது இந்த காசை. பெரியாரு அம்மாவா இருந்தாரு. ஏன் அம்மாவா இருந்தாரு? அம்மா அவமானங்களை தாங்கியவள். அம்மா தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையும் செய்வதற்கு, யாரையும் எதிர்த்து துணிச்சலா நிக்கிறதுக்கு பெரிய அளவுல கம்பீரமா களமாடக்கூடியவ அம்மா. ஆம்பளைங்க இப்படி போனா கூட தூக்கி எரிஞ்சிட்டு உழைச்சு பிள்ளைகளை ஒத்த கால நின்று காப்பாத்துறவ அம்மா. அம்மா அநீதிக்கு எதிரான ஒரு உருவம். அம்மாவை நம்ம இந்த தெய்வீகமாவே ஆக்கி ஒண்ணுமில்லாமக்கிட்டோம். அம்மா உழைப்பிற்கான ஒரு உருவம். அவ உழைச்சு 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 உழைச்சுதான் குடும்பத்தை தேத்துறா. அவ வேலைக்கே போகாத அம்மாவா இருந்தாலும் வீட்டை சிக்கனப்படுத்தி அந்த வீட்டை உயர்த்துறவர் அம்மாவா தான் இருப்பாரு. இப்படி ஒரு கான்செப்டே நமக்கு புரியாது. அம்மானாலே அன்னையை போல் ஒரு தெய்வங்களை தான் புரியணும். அப்ப கருத்தியெல்லாம் மூளைக்குள்ள மீண்டும் மீண்டும் உங்களை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அண்ணன் கேட்டாரு. ஒரு அண்ணனா தமிழ்நாடு பூரா அன்னைங்களா தான் திரிறாங்க. அதுலயும் ஒரு அண்ணன்லாம் வீராவேசமா திரிகிறாரு, வெறி முடிச்சு திரிகிறாரு. அந்த அண்ணன் எப்ப யாரை பராண்டி விடுவாருன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அண்ணன் எங்களை பார்த்து கேட்டாரு, அம்மையார் கனிமொழி அவர்களே, அம்மையார் அருள்மொழி அவர்களே, அம்மையார் சுந்தரவள்ளி அவர்களே, நீங்கள் ஏன் உங்கள் கற்பப்பையை வெட்டி கொள்ளவில்லை? இல்லை, நாங்கள் நோட்டீஸ் அடிச்சோன்னா நாளைக்கு விட்டுறோம், கற்பப்பையை வெட்ட போறையா, கிளம்பி வாங்க அப்படின்னு. என்ன கேள்வி? ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், ஒரு அமைப்பினுடைய வழிகாட்டி, இப்படி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு எதை வேணாலும் அரசியல் பேசிக்கிட்டு என்கிட்ட கேட்கிறாரு, எப்ப கர்ப்பப்பையை வெட்டுவீங்க? பெரியார் சொன்னாரு எல்லாம் சரி, முடிய வெட்ட, கர்ப்பப்பையை வெட்ட மாட்டேன்னு என்கிட்ட கேட்கிறாரு. இது எவ்வளவு அனர்த்தமான ஒரு அறிவிற்கு கொஞ்சமும் ஒவ்வாத ஒரு கேள்வி. ஏன் கர்ப்பப்பையை வெட்ட சொன்னாரு பெரியாரு? பெரியாருக்கு என்ன அப்படி? இது பெரியார் யாரு? அதான் சொன்னேன், பெரியார் எங்க அம்மா. ஏன்னா ஒரு பெண்ணை தெளிவாக அவள் இடத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆண் மனசால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு பெண்ணா இருந்து புரியணும். பெரியார் தாயுமானவர், என் இடத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டவர்.
அதனாலதான் பெரியார் என்கிட்ட என் பிள்ளைங்களுக்கு கற்பப்பை வேணாயா தூக்கி எறி. ஏன் வேணான்னாரு? அப்ப இப்ப அவர் சொல்லி 100 வருஷம் ஆச்சுல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆயா மாருங்களா எத்தனை பிள்ளை பார்த்தாங்க? 13 15 13 பிள்ளை 16 15 அது பாட்டுக்கு டஜன் கணக்கில் பெற்று போடும். அதுல 5 செத்துரும், 4 மூக்கு ஒழுகிட்டு டவுசர் இல்லாம இங்கிட்டு தெரியும், 2 மட்டும் வீட்டுல வச்சுட்டு இருப்பாங்க. அதுல மூத்த பிள்ளைகளா பிறக்கிறது இதை பூரா வளர்த்துக்கு தெரியும். அம்மா போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதான குடும்ப அமைப்பு. இதை பாக்குறவனுக்கு கோவம் வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது. 15 பிள்ளை ஒரு எத்தனை வயசுல கட்டி கொடுத்துருப்பாங்க ஆயாவை? அது ஒரு 15 வயசுலயோ 12 வயசுலயோ கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆயா 15 வயசுலன்னா அப்பெல்லாம் பெரிய வயசு, நல்ல வயசு. 12 வயசு 9 வயசு 10 வயசு. பாரதியாருக்கெல்லாம் 9 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 9 வயசு பாரதியாரோட இணையருக்கு 9 வயசு, இவர் 14 வயசு. புறம் பச்சை பிள்ளைகளை புறம் கட்டி விட்டு குழந்தையா வதவதன் பெத்து ஒரு 30 வயசு வரும்போது அந்த பொண்ணு எப்படி இருப்பா? எப்படி இருப்பா? கிளவையா போய் உடல் நலிஞ்சு போய் குழந்தை பிறக்க மாட்டாப்ல, பெத்து போட மாட்டாப்ல, செத்து போயிருப்பா. போர்ல செத்தவங்களை விட பிரசவத்துல செத்த பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகம் தோழர்களே. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா மனுஷங்களால? 15 பிள்ளை பெத்து ஒரு பச்சை பிள்ளைங்க 12 வயசு ஒரு பச்சை பிள்ளை இத்தனை குழந்தைங்களை பெத்து உடல் நலிந்து போய் சாவோட போராடி நோயாளியாகி 30 வயசுல கிளடு தட்டு போய் இதுக்கு இடையில நம்ம பெருசு யாரு? நம்ம தாத்தா. அது என்ன பண்ணும்? அந்த தெருவுல 1, மேல தெருவுல 1, கீழே தெருவுல 1 வச்சு தெரியும். நம்ம வீட்டில் பாவம் 10 பிள்ளைய பெற்றுக்கிட்டு இது சின்ன இந்த நம்ம ஐயா ஆயா மாதிரிலாம் அது வாட்டுக்கு பிள்ளைகளை மேய்ச்சிக்கு தெரியும். ஒன்றும் சொல்ல முடியாது. தட்டி கேட்டால் போங்க ஆத்தா வீட்டுக்கு போன்னு பற்றி விட்டுவோம். 15 கூட்டிகிட்டு ஆத்தா வீட்டுக்கு போனால் ஆத்தா என்ன பண்ணும்? அதுவே சோறு இல்லாமல் கிளவியாக கிடக்கும். இப்போ 15 பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகவும் முடியாது. அப்போ போக்கு இடம் இல்லை. அம்மா வீட்டுக்கு போக முடியாது. இத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இப்போ குழந்தைங்க வீணா போகும், அது வாழ்க்கை போகும். இப்படி ஒரு கவலை. எழுத்து பேச முடியாது. ஏன்னா நான் எழுத்து பேசுகிற இடத்துல இல்லை, நான் படிக்கல, அதனால என்கிட்ட காசு இல்லை, நான் வேலைக்கு போகல. நான் வேலைக்கு போகலன்றால என்கிட்ட காசு இல்லை. காசு இல்லாதனால நான் என் புருஷனை எடுத்து பேச முடியாது. ஏன்னா எனக்கு சோறு போறவே என் புருஷன். இதான அந்த வாழ்க்கை முறை. இதைத்தானே கேள்வி கேட்டாரு பெரியாரு, இதைத்தானே கோவப்பட்டாரு. அதான் சொன்னாரு 21 வயசு கிடையில கட்ட மாட்டேன்னு சொல்லு. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், 21 வயசுல தான் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணாரு? மல 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 மலன்னு படி. அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மல 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 மலன்னு படி. கலெக்டருக்கு படி, டாக்டருக்கு படி, என்ஜினியர் படி, நீதிபதி அப்போ ஏரோப்ளைன் ஓட்டு. இன்னமும் நம்ம ஏரோப்ளைன்ல கீழே வந்து டாட்டா காமிச்சுக்கிருக்கோம். ஏரோப்ளைன் ஓட்டு. அவர் ஏரோப்ளைன் கூட சொல்ல, ராக்கெட் ஓட்டுனாரு. ராக்கெட்டை விடு, விண்வெளிக்கு போ, அப்புறம் தான் செவ்வாய் கிரகத்துல போய் குடியிருக்க முடியும்ன்றாரு. பெருசு அநியாயத்துக்கு கனவுலே இருந்திருக்கு. செவ்வாய் கிரகத்துல போய் நம்ம குடியிருக்கணும் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம், அதுக்காக படிக்கணுமா? ஒரு படிப்பு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு நம்பிக்கை பொருளாதார தன்னிறைவை கொடுக்கும். பொருளாதார தன்னிறைவு சுயமரியாதை கொடுக்கும். சுயமரியாதையான வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு வரலாற்றை படைப்பதற்கு துணை நிற்கும் அப்படின்றதா வரல. எத்தனை பெரியார் சொன்னாரு? இதத்தாங்க கடுப்புல பாக்குறான். இதனாலதான் பெரியார் ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டாரு. ஏன்னா என் பிள்ளைய 12 வயசு 13 வயசு என் பிள்ளை பச்சை பிள்ளை இத்தனை பிள்ளைய பெத்து போட்டுட்டு தெருவுல நோயாளியா பாப்பாரட்டு கேப்பாரட்டு சோத்துக்கு வழி இல்லாம ஊத்துற பழைய சோற தின்ன வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த கன்றாவிய பார்த்துட்டு நான் எப்படியா தலைவனா இருப்பேன்? அதனால சொன்னாரு, ஒரு அதிர்ச்சி வைத்தியம் இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னா கற்பப்பைய வெட்டி எறி, எனக்கு என்னன்னு போ. யாராவது வந்து கேட்பான். அடுத்து பிறக்கவே இருக்காது, பிறப்பு இருக்காது, குழந்தை பேர் இருக்காது, மறு உற்பத்தி இருக்காது. அதனால எனக்கு என்னன்னு கேட்டு கிளம்பு அப்படின்னா. இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெண்ணினுடைய ஒடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதன் புரிஞ்சுக்கிட்டு கேட்ட கேள்வி. இது தெரியாம தான் நம்ம அண்ணாத்த உட்காந்து சுந்தரவல்லி வெட்டிக்கிட்டேன்ற. இப்ப நான் ஏன் பதில சொல்றேன். இது பெரியாருடைய பதில். சுந்தரவல்லி வெட்டுறது வெட்டாது சுந்தரவல்லி இஷ்டம். ஏன்னா நான் PhD படிச்சிருக்கேன். காலேஜில் வாத்தியாராக இருந்தேன். காலேஜில் வாத்தியாராக இருந்தது எனக்கு போர் அடிச்சு போய் அதை கட் பண்ணிட்டு நான் அரசியலுக்கு வந்தேன். ஊடகத்துக்கு போனேன். நான் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எது எனக்கு பிடித்திருக்கிறது என்று தீர்மானிக்கிற உரிமை கல்வி எனக்கு கொடுத்திருக்கிறது.
நான் எந்த குழந்தை பெத்துக்கணும், எத்தனை குழந்தை பெத்துக்கணும், எப்ப பெத்துக்கணும், அதுக்கு என்ன பேர் வைக்கணும், என்ன படிக்க வைக்கணும், என்னால முடியும். தீர்மானிக்கிற இடத்துல நான் இருக்கேன். நான் இப்ப கர்ப்ப பைய வெட்டணுமா வெட்டலையான்றதை நான் பார்த்துக்குவேன். அது சீமானுக்கெல்லாம் கவலை இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இதுதான் நாம் பேச வேண்டிய இடம் தோழர்களே. இந்த குழந்தைகள், பெண்கள் இன்னும் எத்தனை பெரிய துயரங்களுக்குள்ள இருக்காங்க நமக்கு தெரியல. நாம பெண்களை நேரடியாக அப்படி பார்த்துட்டே இருக்கோம், சாதாரணமா அவங்கள நோட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் துயரங்களினுடைய உச்சத்துல நம்மளுடைய பெண்கள் இருக்காங்க. தயவு செய்து பெண்ணுடைய இடத்துல இருந்து அவங்கள பார்க்க ஆரம்பிங்க. அவமானப்படுறாங்க, புறக்கணிக்கப்படுறாங்க. வேலை வாய்ப்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நிறைய வேலை வாய்ப்பு போச்சுல, யார முதல்ல தூக்குவாங்க சொல்லுங்க? ஒரு நிறுவனம். பொம்பளை பிள்ளைகள் தான் முதல் தூக்குவான், ஆம்பளை பிள்ளைங்களை உள்ள வச்சுப்பான், சம்பளத்தை குறையா கொடுப்பான், அவமானப்படுத்துவான், வேலை செய்யற இடத்துல பாலியலை துன்புறுத்துவான். பாலியல் துன்புறுத்தல் அச்சத்தோடு பயந்து போய் இந்த பெண்கள் அந்த பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறது உண்டு. அப்ப சொல்லுங்க, பாலியல் துன்புறுத்தல் ஒரு பக்கம், பாலியல் ரீதியான சீண்டல் ஒரு பக்கம், பாலியல் ரீதியான சுரண்டல், அதை கேட்க ஆள் இல்ல, அது கேட்க பயம், அது அதிகார மையத்துல இருக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்கே பெண்களுக்கு எதிராக. இல்ல தாங்க சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க, வேலைக்கு செல்கிற பெண்கள்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று சொன்னாங்க. உண்மைதான். இது இன்னைக்கு நேத்து இல்ல, ஒரு நூற்றாண்டுகளாக ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் சனாதனம். 1951 இந்து சட்டத்தை அம்பேத்கர் கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும்ல. 1951 இந்து சட்டத்தை வரைவை கொடுத்துட்டாரு. அவர் 1930 இந்து சட்டத்தை எழுதிட்டாரு. 49 கையில கொடுத்துட்டாரு. 49 இருந்து 51 வரை அது குறித்த விவாதம் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும், திருமண உரிமை கொடுக்கணும், மறுமண உரிமை கொடுக்கணும், விவாகரத்து உரிமை கொடுக்கணும், எல்லாம் பேசுது. அந்த சட்டம் 1951 கொடுத்தாச்சு, வரைவே கொடுத்தாச்சு, நிறைவேற்ற முடியல. அந்த காலகட்டத்தில் போராட்டம் நடக்குது. நம்ம சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா, காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் 100 இடங்களில் பெண்களை திரட்டி போராட்டம் நடத்துகிறார். தமிழ்நாட்டில் 100 இடங்கள்ல பெண்களை திரட்டி என்ன போராட்டம் நடத்துறாரு? எங்களுக்கு சொத்து வேணாம், எங்களுக்கு உரிமை வேண்டாம், எங்களுக்கு இந்த சட்டமே தேவையில்லை அப்படின்னு சங்கராச்சாரியார் போராட்டம் நடத்துறாரு. இந்த சங்கராச்சாரியார் தான் இந்த அக்னிகோத்திரம் ராமானுஜம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்து மதம் எங்கே போகிறது நக்கீரன்ல தொடர் எழுதினவர். அவர் ஒரு வைஷ்ணவர், பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தான் இந்து மதத்தை கிளீன் பிச்சுக்கு தொங்க போட்டாரு. அவர் அதுல ஒரு வார்த்தை எழுதுறாரு. அந்த சட்டம் வந்த காலகட்டத்துல இவரை கூப்பிடுறாரு, அக்னிகோத்திர ராமானுஜர் அந்த தாத்தாச்சாரியா கூப்பிட்டு சங்கராச்சாரியார் என்ன பேசினார் தெரியுமா? ஐயா, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து கிடைச்சா வேற ஆம்பளைகளோடு ஓடி போயிருவியா அப்படியே சொன்னார். அவர் பதிஞ்சிருக்காரு. நீங்க நக்கீரனுடைய அந்த பதிப்பை வாங்கி தயவுசெய்து படிங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து குடிச்சா வேற ஆம்பளைங்களோட ஓடி போயிரும். நாங்க கல்லூரியெல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிற காலத்துல வேலைக்கு செல்கிற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர் என்று சொன்னார் அதே சங்கராச்சாரியர். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த சனாதனம் உங்களுடைய முன்னேற்றத்தை வரவேற்காது. உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய சுயமரியாதையை ஒருபோதும் அது வரவேற்காது. அப்ப என்ன பண்ணும்? கேள்வி கேட்கும், உடைக்க பார்க்கும், அடிமையா இருக்க பார்க்கும். இப்ப தோழர் ஒரு கேள்வி கூட கேட்டாங்க, தனிப்பெண்கள்னா யாரும் தெரியுமா? தனிப்பெண்கள் தனியா உட்கார்ந்துருக்கிற பெண் இல்ல, தனியா வாழ்க்கையை நடத்துகிற பெண். ஒண்ணு திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கலாம், திருமணமே எனக்கு வேண்டாம், இந்த கும்பல்ல நான் மாட்ட மாட்டேன்ப்பா அப்படின்னு தனியா இருக்கலாம், அல்லது கணவன் இறந்திருப்பார். இப்படி ஏதாவது ஒரு வழியில தன் வாழ்க்கையை தனியாக வாழக்கூடிய பெண் தான் தனிப்பெண். நம்ம தனிப்பெண்கள் குறித்து எப்ப பேச ஆரம்பிச்சிட்டோமா? இந்த 5 ஆண்டுகள் தான். 1917 சோவியத் யூனியனுடைய புரட்சியில, தொழிலாளர் புரட்சியில வெற்றி அடைந்து லெனின் ஆட்சி அமைத்த போது தனிப்பெண்கள் குறித்து அவர் ஒரு தனியாவே தீர்மானம் நிறைவேற்றி பேசுறார். லெனின் தனியா பேசுறார் தனிப்பெண்கள் குறித்து. அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த தனி பெண்கள் அவர் ஆட்சிக்கு வந்தாச்சு, தொழிலாளர் புரட்சி முடிஞ்சது, சோவியத் யூனியன் முதல் கம்யூனிஸ்ட் நாடாக மலர்ந்து, பயங்கரமான வரவேற்பு. இப்ப என்ன பண்ணணும்? பெண்கள் வெளியே வரல. சோவியத் புரட்சி நடந்துருச்சு, புரட்சியே முடிஞ்சு போச்சு, பெண்கள் வெளியே வரல, வேலைக்கு வரல. அப்ப லெனின் யோசிக்கிறாரு, இந்த குடும்ப அமைப்புக்குள்ளும்
குழந்தை வளர்ப்புக்குள்ளும் பெண்கள் சிக்கிக் கொண்டு இருப்பதனால்தான் அவர்களால் பொது உற்பத்தியிலே பங்கெடுக்க முடியவில்லை. எனவே அவர்களை பொதுத்தளத்துக்கு கொண்டு வரணும் முடிவெடுக்கிறார். அப்படி முடிவெடுத்த போதுதான் அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. இந்த குடும்ப அமைப்புக்குள்ள இருந்து பெண்களை வெளியே தூக்கணும். என்ன பண்ணணும்? முதல்ல அடுப்படியில இருந்து அவங்களை வெளியே தூக்கணும். அப்ப அடுப்படியில இருந்து வெளியே தூக்கணும்னா சோறு யார் போடுவா? பொது சமையலறை. ஒரு பொதுவான சமையலறை இருக்கும். அங்க எல்லா சாப்பாடும் அன்னன்னைக்கு செஞ்சு வைப்பாங்க. நம்ம கையில டோக்கன் இருக்கும். நேரா குளிச்சு கிளம்பி போறோம். பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுட்டு நேரம் அங்க போறோம். சோத்தை தின்றோம். வேலைக்கு கிளம்புறோம். அப்ப பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு கிரஷ் இருக்கும். ஒரு கிரட்ச் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அங்க குழந்தைகள் பராமரிப்பு அமைப்பு இருக்கும். அங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு ஆயாக்களை போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க குழந்தை ரொம்ப குட்டி குழந்தை, சின்ன குழந்தை, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1/2 மணி நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்து அங்க போய் பால் குடிச்சிட்டு வரலாம் குழந்தைக்கு. இது நான் இன்னைக்கு சொல்லல, 1917 நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தனிப்பெண்ணுடைய குழந்தை அரசினுடைய குழந்தை. அது 18 வயசு வரையும் அரசு தான் தனிப்பெண்ணினுடைய குழந்தைகளை வளர்க்கும். இது அன்னைக்கு போட்ட தீர்மானம். பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு ஓட்டுரிமை, பெண்களுக்கான வேலை, பெண்கள் அறிவியல் துறையில் வரணும். கூட்டுறதையும் பெருக்கிறதையும் பண்ணிட்டே இருக்காங்க. அங்கேயும் அதை பார்க்கிறாரு. இதை உடைக்கணும். தொழில்நுட்ப அறிவு பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பெண்களுக்கு தொழில்நுட்ப அறிவு கொடுக்கப்பட்டது. இது 1917. 27ல ராக்கெட் விட ஆரம்பித்தது அங்கே ரஷ்யா. இதுதான் புரட்சியினுடைய தொடக்கமா இருந்துச்சு. இப்ப பெண்களை என்ன பண்றது? பெரியார்கிட்ட போய் கேட்கிறாங்க மணியம்மை. ஒரு கொடியை கொண்டு போய் காட்டுறாங்க. தீக்காவுக்கு கொடி செய்ய சொன்னாரு. மணியம்மை தான் தீக்கா கொடியை உருவாக்குறாங்க. அப்ப கொடியை தூக்கிட்டு போய் ஐயா கிட்ட காட்டுறாங்க. பார்த்தா மணியம்மை வந்து கிட்டத்தட்ட நம்ம மாதிரி, நம்ம அவங்கள மாதிரி. கோபம்னா அப்படி வரும். பெரியாரு நிதானமானவர். மணியம்மை நம்மள மாதிரி கையை வடிச்சுட்டே வாடா பாப்பா வா பாப்போம் அப்படின்றவங்க. அம்மா என்ன பண்ணியிருக்காங்க? கொடியை வரைய சொன்னா ஒரு கருப்பு கொடியில அப்படியே ரத்தம் அப்படி தெரிக்குது. விஜயகாந்த் படம் மாதிரி அப்படி தெரிக்குது. அப்படியே தூக்கிட்டு போய் காட்டுறாங்க. இது ஓகேவா? கொடி கருப்பு, அதெல்லாம் ரத்தம் சிவப்பு, புரட்சி. அப்படியே போய் காட்டுறாங்க. அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறார் பெரியார். ஏமா புரட்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் அவ்வளோ சாத்தியம் கிடையாதுமா. அப்பயே கண்டுபிடிச்சிருக்காரு. எடப்பாடியெல்லாம் ஆட்சிக்கு வர்ற அப்பயே தெரிஞ்சு போயிருக்கு. அப்பயே புரட்சியெல்லாம் அந்த ஏரியா பக்கமே எட்டி பார்க்காதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வா, இதுல நடுவுல ஒரு வட்டம் போட்டு அதை போட்டு வாங்கம்மா அப்படின்னு. அப்புறம் அம்மா போய் நடுவுல அந்த சிவப்பு வட்டத்தை போட்டு அந்த கொடியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப பெரியார் சொல்றாரு. பெரியார்கிட்ட அம்மா கேட்குறாங்க, அப்படின்னா இந்த கருப்பு நடுவில் இருக்க சிவப்பி தான் நம்ம கொடியா? நம்முடைய ஆசை என்ன தெரியுமா? ஏன்னா 1931 ஒரு சோவியத் ரஷ்யா போயிட்டு வந்தார். நம்முடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த கருப்பு என்பது நமக்கு நிரந்தரமானது இல்லை. இந்த கருப்பை சிவப்பாக மாற்றி புரட்சி வெடித்து இந்த சமூகம் எல்லோருக்கும் எல்லாம் என்று மாறுகிற ஒன்றை நோக்கிதான் நம்முடைய பயணம் இருக்கும். அது சோசலிச பயணம் என்று பெரியார் சொன்னார். பெரியார் ஒரு காலத்துல அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக போயிருப்பார் போல இருக்கு. ஒரு கட்டத்தில் அவரை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வரலாறுலாம் நீங்களாம் கிட்டத்தட்ட கூட இருந்து பார்த்துருப்பீங்க. நாங்களாம் பெரியாரெல்லாம் தவறி போன பிறகு, காலமான பிறகு நாங்கள் பிறந்தவங்க. அப்படியே பிடிச்சி ஆக்குபை பண்ணி வைக்கிற அளவுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு போனவர் பெரியார். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எந்த விடுதலையும் இயல்பாக சாமானியமா வரவே இல்லை. விடுதலைக்கான போராட்டங்களும் இயல்பாக சும்மா கையில சுக்கு மிளகு மாதிரி கிடைச்சது இல்லை. போராட்டம் என்பது மிகப்பெரிய வலிவான வடிவத்தை அதான் சொன்னாங்க. அது ராணி மங்கம்மாவா இருக்கட்டும், மதுரை தான் நம்ம ஊரு. நம்ம ஊர்ல இருக்கிற ராணி மங்கம்மாவா இருக்கட்டும், பக்கத்துல இருக்க வீரமங்கை வேலுநாச்சியாக இருக்கட்டும், இங்க இருக்கிற ஜான்சி ராணி லட்சுமி பாயாக இருக்கட்டும், அயோத்தியில அஸ்ரத் பேகம் மஹால் அந்த ஒரு ராணி அவங்களா இருக்கட்டும். அஸ்ரத் பேகம் மஹால் எல்லாம் 5 நாள் வெள்ளையனுடைய படைய ஓட விட்ட ஒரு அம்மா. மிகப்பெரிய படை புரட்சிக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த அம்மா 1857 இது நடந்துட்டு இருக்கு. வெள்ளக்காரன் படையை அடிச்சு ஓட விடுறான். வீரனியோட கடைசியில் வந்துட்டான். 5 நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சு கடைசியில நாட்டை விட்டு அயோத்தியா. அப்ப அந்த அம்மா அஸ்ரத் பேகம் மஹால் என்கிற ஒரு முஸ்லீம் பெண் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய 11 வயது குழந்தைய கூட்டிட்டு இமயமலை காடுகள்ல ஓடி போய் ஒளிஞ்சு கடைசியில் அங்கேயே மரணித்து போனார்கள். இதுதான் வரலாறு. எப்பயுமே பெண்களுடைய வரலாறு பேசப்படாது. ஆனால் பேசப்படுகிற வரலாறும் அரைங்குறைமாக பேசப்படும். ஜான்சி ராணி லட்சுமி பாய் படுகளத்திலே துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வரலாறு நமக்கு சொல்லவே இல்லை. ஜான்சி ராணி நம்ம ஜம்முன்னு பிள்ளைய முதுகுல போட்ட மாதிரி வெட்டி துண்டு துண்டா கொண்டா வெள்ளக்காரன். இங்க நடந்தது நம்ம அம்மா வீரமங்கை வேலுநாச்சி. அவங்களுடைய வரலாறு. அந்த அம்மாவை அவ்வளோ அவமானப்படுத்தினானுங்க.
கடைசியில ஹைதர் அலிக்கு போய் படை உதவி செய்து அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சாரு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு தன் உயிரை குயிலி கொடுக்க வேண்டியதா இருந்தது. குயிலி என்கிற தலித் பெண் ஒரு படை தளபதியாக நின்று அங்க அடிச்சு ஆட வேண்டியது இருந்தது. அப்போ ஒரு வரலாறு என்பது கசகசகசன ஆண்களை மட்டுமே பேசக்கூடிய வரலாறாக இருந்ததை பெண்கள் கையில் எடுத்தார்கள். அதுவும் பரிதாபகரமான சூழ்நிலை தான் கையில் எடுத்தாங்க. ஆனா நியாயமா நின்று போராடி ஜெயிச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல பெண்கள் ரெண்டே விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டினுடைய வரலாறு மட்டும் இல்லை, எனக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல நிறைய பெண்கள் பிடிக்கும். பெரியாருடைய காலகட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட சிற்றிதழ்கள் இருந்தது. இந்த 60 சிற்றிதழ்களையும் பெண்கள் நடத்தினார்கள் பெரியாருடைய காலத்தில். எந்த ஊர்ல நடந்திருக்கு? தமிழ்நாட்டில் நடந்துச்சு. தமிழ்நாட்டு பெண்கள் இயக்கமாக இருந்தார்கள், அரசியலா இருந்தாங்க, கேள்வி கேட்டாங்க, கட்சியை தொடங்கினாங்க. குஞ்சிதம் குருசாமி அம்மாலாம் கோயிலை பார்த்து அவங்க எழுதின கட்டுரையெல்லாம் அசாத்தியமான கட்டுரை. இந்த கோயில் எதுக்கு வெட்டியா இருக்கு? இந்த கோயிலை பள்ளிக்கூடமா மாத்தலாமே, அப்படி பள்ளிக்கூடமா மாத்தினா என்னென்ன நன்மைகள்லாம் விளையும்? குஞ்சிதம் குருசாமி அம்மா எழுதுறாங்க. KP ஜானகி அம்மாள் வரலாற்று காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய வெள்ளையனுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவங்க. மதுரையை சேர்ந்த சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவியா இருந்தவங்க KP ஜானகி அம்மாள். நிலத்தை மீட்கணும், நில ஆக்கிரமிப்பு போராட்டம் நடக்குது. பண்ணையார்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரை வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர், ஆயிரக்கணக்கான ஏக்கர், அத்தனை பேரும் கூலி தொழிலாளிய கையை கட்டி நிக்கிறான். KP ஜானகி அம்மா குண்டாச கட்டினாங்க, சேலையை ஏத்தி சொருகிட்டு கையில கலப்பை எடுத்து தோல்ல வச்சுட்டு களத்துக்குள்ள இறங்குறாங்க. வெள்ளக்காரன் துப்பாக்கியோட நிக்கிறான், குறி பாக்குறான். அந்த அம்மா சொல்றாங்க, என் நெஞ்சில சுடு, என் மக்களினுடைய வாழ்க்கைக்காக, அவர்களுடைய பொருளாதார விடுதலைக்காக, சமூக நீதி விடுதலைக்காக குண்டுகளை என் மார்பிலே ஏந்த நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி களத்துல இறங்கி 5000 ஏக்கருக்கு மேல நிலத்தை பிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல ஆளுக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கும் அந்த மதுரை பகுதியில அம்மா கட்சியா என்று கம்யூனிஸ்டுகளை கேட்கிற அளவுக்கு போராடக்கூடியவங்க அவங்க. அம்மா மணியம்மை போல வாழுகிற காலத்தில் ஒரு பெண் அவமானப்பட்டதில்லை. என்னெல்லாம் கலர் கலரா எழுதுவானுங்க, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரத்த கண்ணீர் வடியும். ஆனா எனக்கு வடியாது, ஏன்னா எனக்கு அது பழக்கமாகி போச்சு. 10 வருஷமா அடி வாங்கும்போது அது பழக்கமாயிரும்ல, அவமானமா எழுதி பார்ப்பானுங்க. நான் ஒருத்தெல்லாம் நல்ல உங்க படம் உங்க வீடியோ என்கிட்ட இருக்குண்ணா, என் வீடியோ அவங்ககிட்ட இருக்குண்ணா, நல்ல காப்பி எனக்கு அடிப்புடு தம்பி, என் வீடியோ நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகுதான் அடங்கினான். இப்படியே எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியிருந்தது. அப்போ ஒண்ணு ஞாபகம் வைங்க, மணியம்மையை வாழுகிற காலத்துல இந்த நிமிஷம் வரைக்கும் அவமானப்படுத்திய கூட்டம் இந்த கூட்டம். ஆனா அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. குற்றாலத்துல 1 மாசத்துக்கான வகுப்பு நடக்குது. அந்த வகுப்புல பங்கேற்கும் போது ஐயா பெரியார் மிகப்பெரிய சோர்வா இருக்காரு, ரொம்ப சோர்வா இருக்காரு. அவரை பார்த்துட்டு இந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ ஐயா ரொம்ப வயசாகி போச்சு, சோர்வாயிட்டாரு, செயல்பாடுகள் கொஞ்சம் குறையும் போல இருக்கு, நாளைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்த எனக்கு ஆட்கள் வேணும். எப்படி ஆள் வேணும்? 10 பெண்கள் வேணும். அந்த பெண்கள் எப்படி இருக்கணும்? இந்த சொல்றான் பாருங்க, நியாயம் தர்மம், அப்புறம் பெண்களுக்கான பதிபக்தி, இந்த அது இது, அப்புறம் இந்த இதுவும் மானம் ஈனம், ஆமா, அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு அடிச்சு களத்துல நின்று போராடக்கூடிய 10 பெண்கள் எனக்கு இருந்தால் நான் இந்த இயக்கத்தை எடுத்துட்டு போவேன்னு கம்பீரமா சொன்னவங்க அம்மா மணியம்மை. தன் வாழுகிற காலத்துல வைக்கத்தை பத்தி சொன்னாங்க. ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுறேன். வைக்கம் போராட்டம் சும்மா நடக்கலங்க. பெரியார் அப்படியே போனாரு, போராட்டினாரு, ஜெயிலுக்கு போனாரு வைக்கம், அதெல்லாம் நடக்கல, அப்படிலாம் நடக்கல. வைக்கத்துல போராட்டத்துக்கு முன்னாடி அங்க ஒரு அநீதி நடந்தது. முக்குவர், தீயர், புலையர், 18 சாதி. அந்த ஊர்ல ஒரு பேரிடர் வந்தா என்ன நடக்கும்? இங்க ஒரு வெள்ளம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாக்கடை தோண்டுவோம், சாக்கடை நல்லா கட்டுவோம், பாதாள சாக்கடையை ஸ்ட்ராங் ஆக்குவோம். ஆனா அங்க என்ன பண்ணா, ஊர் எல்லையில இந்த 18 சாதியை சேர்ந்த குழந்தைகளை உயிரோட புதைச்சாங்க. இது டாக்குமெண்ட், நான் பேசிட்டு இருக்கிறது. வைக்கத்துல 18 சாதிகளை சேர்ந்த குழந்தைகளை பேரிடர்கள், பஞ்சம் வரும்போது, மழை வரும்போது, பாதிப்பு வரும்போது உயிரோட ஊர் எல்லையில 4 குழந்தைய புதைச்சிருக்கான். பொம்பளை பிள்ளைங்க சட்டை போடக்கூடாது, அது வேற விஷயம். தோல் சீலையில எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் 35 ஆண்டுகள் நடந்த ஒரு போராட்டம் தோல் சீலை உரிப்பு போராட்டம். இந்த தோல் சீலைக்கு முன்னாடி அங்க கன்னியாகுமரியில தாலி அறுத்தான் சந்துன்னு இருக்கு. ஏன் தாலி அறுத்தான் சந்து? தாலி அணியக்கூடாது, ஒடுக்கப்பட்ட சமூகம், இந்த 18 சாதி. எங்க தாலி என்ன அப்படின்னா பிரமாதமா அப்படின்னு கேட்டா,
அது பண்பாட்டின் அடையாளம். நீங்க தாலி இருக்கக்கூடாது, ஏன்னா நீ தலித்து, ஏன்னா ஒடுக்கப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், உன்னை பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, நீ வந்தாலே தீட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? இந்த பிள்ளைங்களுக்கு தாலி கட்டக்கூடாது, இது தெரியாம தாலி கட்டிட்டு ஒரு பொண்ணு வெளியே போகும்போதுதான் அந்த பொண்ணை ரோட்ல இழுத்து போட்டு அம்மனமாக்கி கழுத்துல இருந்த தாலியை அறுத்து எரிஞ்சிட்டு தான் அந்த பிள்ளைய கொலை செய்யறாங்க. தான் தாலி அறுத்தான் செஞ்சு. ஒடுக்கப்பட்ட சமூகம் பண்ட பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? மண்பானைகளை மட்டும்தான் பயன்படுது. இந்தியா முழுவதும் பண்ட பாத்திரங்களை பயன்படுத்த, உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தாலி கட்டக்கூடாது, உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது, மேல சட்டப்படக்கூடாது, ஃப்ரீயா ஓசியில வேலை பார்க்கணும் ஆண்டைகளுடைய வீட்டுல. இப்ப நான் கூலிக்கு போறேன், நீ எனக்கு கூலி கொடு, ஆனா நான் கூலி கொடுக்க மாட்டேன், நீ என் வீட்டுல ஃப்ரீயா வேலை பார்க்கணும். இது என்ன நியாயம்? ஆண்டைகளை பார்த்தா மேலாடை இல்லாத உடம்போட கையெடுத்து இப்படி கும்பிடணும். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இது எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. காந்தி போறாரு, காந்தி அந்த சமஸ்தானத்தோட நறுக்கமா நட்பா இருக்கிறவரு போய் கேட்கிறாரு, ஐயா இந்த கேவலத்தெல்லாம் மாத்துங்க, பொம்பளை பிள்ளைகளை அசிங்கப்படுத்தாதீங்க, நம்ம ஊரு பிள்ளைங்க. இதைத்தான் ஒரு அம்மா எழுதுனாங்க, கேத்ரின் மேயோ. அவங்க வெளிநாட்டுக்காரங்க. கேத்ரின் மேயோ இதை எழுதும் போது அந்த அம்மா ஒரு ஸ்பை, உளவாளி, அந்த அம்மா ஒரு பைத்தியம் அப்படிலாம் கிளப்பி விட்டானுங்க. அந்த அம்மாவை மதிச்ச ஒரே ஒரு ஆளு தந்தை பெரியார். அந்த அம்மாவினுடைய பாரத மாதா என்ற புத்தகத்தை தமிழ்ல அச்சேர்த்து வெளியிட்டவர் பெரியார். அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு, எது நேர்மன் படுதான் செய்வார். அங்க முடிஞ்சா இத்தனை ஐக்கியத்தனம் பண்றாங்க. காந்தி போறாரு, கேட்கிறாரு, முடியாதுன்ட்டாங்க அந்த அம்மா. அந்த சமஸ்தானத்துல முடியாதுன்ட்டாங்க. இதெல்லாம் எங்க பாரம்பரியம், எங்க பண்பாடுன்னு அங்க இருக்கிற உயர் சாதி சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு முடியாதுன்ட்டாங்க. அப்ப ராஜாஜி கடிதம் எழுதுறாங்க, ராஜாஜி போகல, முடியாது. காந்தி முடியாது, பூரா என் ஃப்ரெண்டுகளா இருக்காங்க, முடியாது. அப்புறம் யாரு? பெரியாருக்கு எழுதினாரு, நான் வரவா, வந்தா 7:30 எழுப்பேன், பரவாயில்லையா, நான் வரவா, வாங்கய்யா. அங்க கோபால்ல இருந்து எல்லா பேரும் உள்ள போயிட்டாங்க. இவர் போய் உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணல, ஒரு வேலையை பார்த்தாரு. ஊர் ஊரா போறாரு பெரியார். ஊர் ஊரா போனவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? முதல்ல சின்ன சின்ன கூட்டங்களை நடத்துறாரு, திண்ணை கூட்டங்களை நடத்துறாரு. ஊர்ல இப்படி மாதிரி நான் கம்யூனிஸ்ட் நடத்துவோம்ல, வீதியில சின்ன சின்ன கூட்டங்கள், அது மாதிரி வீதிகள் கூட்டங்களை போடுறாங்க, தெருமுனை பிரச்சார கூட்டங்களை போடுறாங்க, துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடக்கிறாரு. 55,000 கையெழுத்தை அன்னைக்கே வாங்கினவர். 55,000 கையெழுத்து. இன்னைக்கு அந்த வடிவத்தை நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு இயக்கத்தை கட்டாம சும்மா ஒரு வேகத்துல, ஒரு வெறித்தனத்துல ஒரு போராட்டத்தை செய்தால் அந்த போராட்டம் வெற்றி அடையாது. அப்ப என்ன பண்றாரு? மக்களை திரட்டுகிறார், மக்களிடம் பேசுறார், மக்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார். பேசிதான் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த சமஸ்தானத்தை நடுங்க விடுகிறார். அப்பதான் அந்த சமஸ்தானத்துடைய ராணி பயந்துட்டு, சரி இந்த எங்க வீதியில, இதெல்லாம் வீதியில நடக்கிறதுக்கு போராட்டம், கோயிலுக்குள்ள போறதுக்கு இல்ல, வீதியில நடக்கிறதுக்கே இந்த போராட்டம் கூட்ட அக்க போரு. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்களே, என்னப்பா சரிப்பா வீதியில் நடந்துக்கோங்க, ஆனா கோயிலுக்குள்ள போகணும்னு கேட்கக்கூடாது, ராணி சொல்றாங்க. இப்ப கேட்க மாட்டேன், 3 மாசம் கழிச்சு வரேன்ட்டாராம் பெரியார். போராட்டம் அப்படி நடந்ததுங்க. சும்மாலாம் இந்த விடுதலை வரல. பெண்களோ ஆண்களோ இந்த சமூகமோ போராடி 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 பெற்ற உரிமைகளைத்தான் இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் சனாதனமா நம்ம பின்னாடி வந்து நின்று நம்ம போராட்டத்தை ஒடுக்கி, நம்முடைய சுயமரியாதையை காரணமாக்கி, நம்மளுடைய மாநில சுயாட்சியை உடைச்சு நம்மளை வேற வழியில நடத்தலாம், கல்வியற்றவர்களாக மாற்றலாம், பொருளாதார பெற்றவர்களாக மாற்றலாம், அறிவற்றவர்களாக மாற்றலாம், போதை சமூகமாக மாற்றலாம் என்று ஒரு கூட்டம் நினைக்க கூடும். நான் நிச்சயமாக நம்புகிறேன், தமிழ்நாடு இந்தியாவின் அரசியல் தலைநகரம். எனவே இங்கே யாரும் எதையும் செய்துவிட முடியாது என்று நான் நிச்சயமா நம்புறேன். நம் ஜீன்களிலே போராட்டம் இருக்கு. எனவே ஒரு 100 ஆண்டு கால போராட்ட வரலாறு கொண்ட இந்த குடி, குடின்னு சொன்னா அன்னையா வருது, குடிப்பெருமைன்னு என்னைய சொல்லிடுவாங்க. அந்த குடி இல்லைங்க, குடிப்பெருமை. இந்த தமிழ் சமூகம் சிந்தித்து செயல்படுகிற ஒரு சமூகம். எனவே பெண்கள் வலுவடைந்தால், பெண்கள் கல்வி பெற்றால், பெண்கள் பொருளாதாரம் பெற்றால், பெண்கள் வாசித்தால், பெண்கள் அரசியல் தெரிந்து கொண்டால், இந்த சமூகத்தை ஒரு குள்ளநரியாலும் உள்ளே புகுந்து குழப்ப முடியாது. வெற்றி அடைகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் என்றால் அது பெண்கள் கையில் இருக்கிறது. பெண்கள் கையில் எடுங்கள், அரசியலாக தெளிவடையுங்கள், பொருளாதாரமாக சுயமா நில்லுங்க, வாசிங்க, விவாதிங்க, பேசுங்க, சண்டை போடுங்க,
சண்டை செய்தவர்கள் மட்டும்தான் வரலாற்றை படைக்க முடியும். நன்றி, வணக்கம்.